மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம். வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம். அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுறீங்களா? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா நல்லா. பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். உங்ககிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவா பேசு. பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம் 4 மாதம். இந்த வீட்டுல ஹியூமர் சென்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, சென்ஸ் இல்லாம இருக்காங்களே. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். என்னப்பா இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். என்னடி வாய்ஸ் இது? என்ன தருவார், எதை தருவார் என்று எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. நோ தப்பாகுதுனா? டேய் அப்படி இல்லடா. ரோல் பண்ணி ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? திருமாவே அவர் தொண்டர்களை அடிக்கிறார், பாத்தீங்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குன்னு அப்புறம் அடிக்காம என்ன சார் கொஞ்சமா சார்? ஏப்பா அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்க மறு அத்துமீறு. எப்படி அடங்குவான் சொல்லியா? நீ தானையா சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்க மறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு. கேட்க மாட்டேயா? அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா, எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? பேசுவான், நீ மட்டும் சொல்லிருந்தா எப்படி? உட்காந்து பேசுவான். கிட்ட வராத. பேசுவான், அடிச்சிடுவேன். முடியாதுடா, உன்னால என்ன அடிக்க முடியாது. அவன் அண்ணன்டா. ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 பாருங்க, அறிவு இருக்கிறவன் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறு. ஆமா. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். பாத்தியா பவரு? முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை, அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா
வாயில வந்தது எல்லாமே பேச நீ சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடந்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? யாரை கொல்ல வந்தமோ அவன் நம்மளை பார்த்து கை தட்டுற அளவுக்கு என்ன டம்மி பீஸ் ஆக்கிட்டியடா முட்டா பழகு. அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். எந்த பாவமறியாத ஏழைகளோட வாழ்க்கையிலும் உயிரோடையும் விளையாடுற அடைக்கல் ராஜுக்கு கடுமையான தண்டனை வழங்கி உத்தரவிட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். போட்டு ஊரே மாத்துறீங்க, வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தி இருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க சார்? ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. யாரு மாமா இவன் மூஞ்சி இன்ஜின் மாதிரியே இருக்குது. வேண்டாத புள்ளைய பேத்து காண்டாமிருகன் பேரை வச்ச மாதிரி. இவனெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஃபார்வர்ட் பண்ணு. நீங்க இப்ப அவர் வந்தாரு, நீங்க அவர் பார்த்து போறாரு. இங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க, எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் லாட்ரி மருமகன் இயக்கி நம்ம தலைவிதி நடிச்சு வெளியே வந்துள்ள வெற்றி தமிழகம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதிகமா பெய்ட் இன்ஃபுளுசர் நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி மக்களும் இந்த படத்தை எப்படியாச்சும் தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்துல டிக்கெட்டை புக் பண்ணி தொலைச்சிட்டாங்க. இப்போ ஏன்டா புக் பண்ணோம் அப்படின்னு தியேட்டர்ல கதறுன்னு கதறாங்க. இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ. படம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே பல லாக்அப் டெத்துகள் நடக்குது. நம்ம ஹீரோ அதுக்கு எதனா சாரியாச்சும் கேட்பாரு, இல்ல எதனா ஆக்ஷன் எடுப்பாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் மிக்ஸில போட்டு அரைச்ச மாதிரி படம். ஒரு புண்டையும் இல்ல. இந்த படத்துல ஒரு சீன்ல அமைச்சர் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம IPL மேட்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு போன் மேல பேராசிட்டமால் மாத்திரை வச்சு டெபிட் கார்டை வச்சு அந்த மாத்திரையை உடைக்க கஷ்டப்படும் போதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணிலே தண்ணி வருது. இந்த படத்துல ஹீரோ எதுவும் புதுசா பண்றது இல்ல. ஆல்ரெடி போன கவர்மெண்ட் பண்ணி வச்ச இடத்துக்கு போயிட்டு ஸ்லோ மோஷன்ல BGM-ஓட ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதை தியேட்டர்ல பாக்குற அவங்களுடைய ஃபேன்ஸ் பரவசம் அடையறாங்க. புதுசா எதுவும் பண்ண மாட்டாருன்னு பார்த்தா ஆல்ரெடி போன கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தோட பேரெல்லாம் மாத்தி இவரோட கட்சி பேரே போட்டு பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சகிக்க முடியல. தொழில்துறை அமைச்சர் வாண்டாடா ஸ்கூலுக்குள்ள போயிட்டு பசங்களை கேள்வி கேட்கறேன்னு தப்பா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிற சீனு, தான் ரீல்ஸ் போட்டு தான் பல கோடி இன்வெஸ்டர்களை இழுத்தேன் அப்படின்ற காமெடி சீன் பார்த்தெல்லாம் மக்கள் சிரிப்பலையில தியேட்டர்ல அலாடுறாங்க. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. எல்லாருக்கும் 20 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லி டிம்கி கொடுத்துட்டு கடைசியில கரண்ட் பில்லை ஏத்தி விட்டது அதெல்லாம் பார்த்து மக்கள் புலம்புறாங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபான்னு சொன்னது, பெண்களுக்கு எல்லா பஸ்ஸும் இலவசம்னு சொன்னதெல்லாம் ட்ரெய்லர் வாக்குறுதியில சொன்னது படத்துல இல்லாததை பார்த்து பெண்கள் எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. எப்படி நடக்க முடியாத விஷயத்துல நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். என் வாயில எதுனா வந்துடும், ஒரு டேஷும் இல்ல, கவர்ச்சி என்ன பார்த்தா எப்படி தெரியுது, இந்த மாதிரி வசனங்கள்லாம் எந்த டைலாக் ரைட்டர் எழுதி கொடுத்தாருன்னு தெரியல, கேட்க முடியல தியேட்டர்ல. RSS டவுசர் மாமாவுடைய பிரஸ் மீட்ல பொய் புழுவுறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு அடக்க முடியல. 100 நாள் கடந்து ஓடிட்டு இருக்க இந்த படத்துல புதுசா எதுவும் இல்ல. ஆனா கொலை கற்பழிப்பு, லாக்அப் டெத்துன்னு இது மாதிரியான கொடூரமான விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அதுல என்ன சிறப்புன்னா பாதி குற்றங்கள் ஹீரோவோட கட்சிக்காரங்களே பண்றதுனால மக்கள் தெரியாம இந்த படத்தை புக் பண்ணி தொலைச்சிட்டோமே என்று திக்குமுக்க ஆடுறாங்க.
படம் முழுக்க போரா போயிருந்தாலும் அங்கங்க நடிகரோட தோழி கேக்கோடவும் மஞ்ச சாரியோடவும் வந்து ஆடியன்ஸை உற்சாகப்படுத்துறாங்க. வழக்கமா அண்ணனோட படம் அண்ணனுக்காக ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை இதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு காரி துப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. பெத்த அப்பனையோ பெத்த மகளையோ பெத்த மகனையோ கட்டின பொண்டாட்டியோ யாரை பத்தி பேசினா ஒரு கோவம் வர மாட்டேங்குது. இப்படிதான் கீழே இருந்து திரிசான்னு சொன்னானுங்க, உதயநிதியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நாங்க ஊரு போய் சேரணும், சொல்லி தொலையாத அந்த பேரை. மாண்புமிகு கண்ணியமிகு மதிப்புக்குரிய தியாக தலைவி அப்படி சொல்லி பழகுங்க. அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான், இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இந்தியாலேயே முதல் முறையா மாநில முதல்வர்கள் கொடியேற்ற உரிமையை வாங்கி தந்தது கலைஞரா இருக்கலாம். ஆனா முதல் முறையா கூத்தியாவை கூட்டி வந்து கொடியேற்றினது எங்க பொட்டு மாமா தான். பலானதுக்கு பலானது. விஜய் அண்ணாவை நம்பி ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செம்ம ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல 1800 கண்டக்டர் வேலை, அதாவது நடத்துனர் வேலை இருக்கு. இந்த வேலையை உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம உங்க அண்ணா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துக்கு டெண்டர் விட்டு அங்கிருந்து வட இந்தியர்கள் மட்டும்தான் எனக்கு வேலைக்கு வேணும்னு சொல்லி 1800 பேரை தேர்வு செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பேருந்துகள்ல பயணம் செய்ய வச்சிட்டாரு. இப்போ உங்க மேல உங்க அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அதே நேரம் உங்க அண்ணா உங்களுக்காக ஒரு சூப்பர் வேலை வச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? விசில் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்றதுக்கு தான் அவருக்கு நீங்க வேணுமா? ஏன்னா அவருக்கு எடுபடியே இல்லையா? சரியா? இன்னொன்னு, இந்த வேலையை மாவட்ட வாரியா பார்த்தா கூட நம்ம தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு 48 இளைஞர்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா கூட தமிழ்நாடு முழுவதும் 1800 குடும்பங்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. அதாவது வேலை 1800 இருக்கலாம், 1800 நபரா இருக்கலாம், ஆனா பயனடைவங்க அந்த குடும்பம். சோ அது உங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விசில் அடிக்கிற வேலையை ஒழுங்கா பாருங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம், நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, அதனால அனுபவிக்கிறீங்க. ஓட்டு போடாத நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்த என்னடா மீசை முறுக்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்த என்னடா மீசை முறுக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் போடுப்பா. த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாமா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம் ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க, மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவுஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல, ஏன் வரக்கூடாது? வரும் இடைத்தேர்தல்ல மாண்புமிகு மதிப்புக்குரிய உயிர் திரு அந்த நடிகை பேர் சொன்னா அரசு பண்ற போறாங்க. அந்த நடிகை கூட நின்று துணை முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பாருங்க எந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி பேச வைக்கிறாங்கன்னா, ஒரு ரூட் மாஃபியான்றாங்க, இல்ல வேணும்ட்டு வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அந்த நடிகை வந்து துணை முதலமைச்சர் ஆகிறது நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. இதுதான் பாருங்க கலை பண்றாங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.